வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தமிழ் சொந்தங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். என்று கேட்டால் ஒரு கொஞ்சம் தூரம் போக வேண்டிய ஒரு அலுவல் இருக்குது. போயிட்டு அதே போல் இன்னும் ஒரு இடத்துக்கு வரணும், இன்னொரு அண்ணாவை சந்திக்கிறதுக்கு. அதை இப்போ போகணும்னு சொல்லி போட்டு வெளிக்கிட்டேன். அன்றைக்கு டெண்ட் அலுவலையே முடிச்சு கொண்டு வருவோம்னு சொல்லி வெளிக்கிட்டேன். காலையில் எழும்பி வேலைக்கு போயிட்டு வேலை அலுவலை முடிச்சுட்டு வந்து பார்த்தா எனக்கு இன்றைக்கு நேற்று சொல்லியிருப்பேன் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வாந்தி ஒன்று இருக்குன்னு சொல்லி தேவனுடைய கிருபையால் எல்லாத்தையும் நான் ஃபோன்லேயே பேசி முடிச்சாச்சு. காரணம் என்னென்று கேட்டால் என்னுடைய வேலை நேரங்கள் அதிகம் என்று சொல்லி நான் அவர்களோடு சொல்லி ஃபோன்லேயே அவர்களோடு எல்லாம் கான்ஃபரன்ஸ் பண்ணி எல்லாம் கதைச்சி எல்லா அலுவலையும் நல்லபடியாக முடித்தாச்சு. அவர்கள் கேட்குறபடி எல்லா காரியத்தையும் நான் அவர்களுக்கு சமர்ப்பிச்சிருக்கிறேன். அதனால் தேவன் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதே போல் என்னுடைய நெருங்கின நண்பர்கள், என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறது என்னவென்று கேட்டால், வெயில் காலம் தொடங்கிட்டுது. நீங்கள் உங்களுடைய விடுமுறை காலங்களுக்கு போவதற்கு முன்பு உங்களுடைய அனைத்து டாக்குமெண்ட்ஸ்களும் மிக மிக கவனம். காரணம் என்னென்று கேட்டால், நீங்கள் பாப்பிகள் வலைதளங்களில் எல்லா இடங்களிலும் நீங்கள் வெயில் காலங்களுக்கு விடுமுறைக்கு பயணப்படும் போது நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு போஸ் எடுக்கும் பொழுது, நீங்கள் சாப்பிட இருக்கும் பொழுது அந்த இடத்தில் வேறு நாட்டவர்கள் அந்த இடத்தில் உங்களை வழிப்பறி மாதிரி நடந்து கொண்டிருக்குது. வெயில் காலங்களில் தான் நாங்கள் எல்லோரும் விடுமுறை செல்வோம். குளிர்காலங்களில் நாங்கள் அதிக விடுமுறைக்கு செல்வதில்லை. காரணம் என்னென்று கேட்டால், குளிர்காலங்களில் பெரிய அளவில் லீவுகளை எடுத்துக்கொண்டு போவது மிக மிக குறைவு. ஆதலால் நீங்கள் உங்களோட பயணம் செல்லும் பொழுது மிக கவனம், உங்களுடைய உடைமைகள் அனைத்தும் கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். அதே போல் நீங்கள் குடும்பமாய் போனாலும் சரி, இல்லது நண்பர்களோடு போனாலும் சரி, போகிற இடங்கள் அனைத்திலும் மிக மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். எந்த ரூபத்தில் எப்போ சம்பவம் எப்படி சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாதது. நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அதெல்லாம் கவனமாக இருங்கள். அதே போல் உங்களுக்கு இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், இப்பொழுது தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற இந்த 2026ஆம் ஆண்டு காலம், தொழில்நுட்பம் எப்பயே வளர்ந்துட்டு என்று சொன்னாலும் இந்த ஆண்டில் மிகவும் இந்த போக்குவரத்து துறை, அதாவது ரோட்டை பராமரிக்கிறதுக்கு சொல்லி இருக்கிற போக்குவரத்து துறையினர் மிகவும் எல்லா இடங்களிலும் கேமராக்கள் எல்லாம் வைத்து கண்காணித்து கொண்டு போலீசாரோடு மிக உதவியாக இருக்கிறார்கள். அதனால் மிக கவனமாக இருங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எதை பறி கொடுத்தாலும் உடனடியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்காதீர்கள். அவ்வளவான சூழ்நிலைகள் இந்த நாட்டில் மிக பிழையாக இருக்கிறது. அதே போல் வருகிற ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்குது. அதே போல் 15ஆம் தேதி உள்ளூர் இடங்களுக்கு நீங்கள் நடந்திருக்க பார்த்துருப்பீங்க. அதாவது இல்த்து பிரான்ஸுக்கு உள்ள மாவட்ட ரீதியான சிறியோர் தேர்தல் ஒன்று நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் 120 எங்களுடைய தமிழ் உறவுகள் சொந்தங்கள் அதில் பங்கெடுத்திருந்தார்கள். அவர்களுடைய பெறுபர்கள் எப்படி என்று சொல்லி இனித்தான் வரும், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அதனால் உங்களுடைய கவனங்களில் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதே போல் உங்களுக்கு நான் திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனிடத்தில் தேவனோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜெப வீடு சுவிசேஷ திருச்சபை, அதாவது கஸ்மனில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், 93 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் தெரியும். கஸ்மன் 7ஆம் நம்பர் மெட்ரோ. அதில் நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 6 மணிக்கு ஆராதனை நடைபெறுது. உங்களுடைய சுகங்களுக்காகவும், உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காகவும், உங்களுடைய அனைத்து விடயங்களுக்காகவும் நீங்கள் அந்த சபையை தேடி வந்தீர்களாக இருந்தால், அங்கு போதகருடைய துணைவியார், பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து ஊழியத்தை நன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் வந்தீர்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய சமாதானமும் விடுதலையும் கிடைக்கும் என்று நான் தேவனில் விசுவசிக்கிறேன். அதே போல் நீங்கள் இந்த நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளை தொடர்ந்திருக்கிற போர் எல்லா இடங்களிலும் அமைதியாக சூழ்நிலை இருந்தாலும் கூட ஆங்காங்கே சம்பவங்கள் நடந்த வண்ணம் தான் இருக்குது. அதுகளை பேசி தீர்த்து கொள்கிற அளவுக்கு ஒவ்வொருத்தரோடும் ஒவ்வொருத்தர் முரண்பாடாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சரியான முறையில் விமான போக்குவரத்து எதுக்கு நடைபெறவில்லை இதுவரையில். தொடர் போக்குவரத்துகள் நடைபெறுகிறது என்று சொல்லி செய்திகள் வருகிறது. ஆனால் அதை உள்வாங்கி போய் நாங்கள் ஆழமாய் பார்த்தால் பெரிய அளவில் போக்குவரத்துகளை அவர்கள் இன்னும் செய்ய தொடங்கவில்லை. அதனால் அதே போல் ஸ்ரீலங்காவுக்கு விடுமுறைக்கு சென்றிருக்கிறவர்கள் கூட நிறைய பேர் இன்னும் இங்கே வர முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். அது இனிவரும் நாட்களில் எப்படி அதெல்லாம் சரி செய்து எந்த காலம் திகதியில் இதுகளெல்லாம் சரியாக வரும் என்று சொல்லி
சொல்ல முடியாது. அதையும் கூட கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதேபோல் என்னோடு தொலைபேசியில் பேசுகிற நண்பர்கள், என்னுடைய உறவுகள், தமிழ் சொந்தங்கள், யூடியூப், ஃபேஸ்புக்குகள் எல்லாருக்காகவும் நான் தொடர்ந்து பாரப்பட்டு தேவனிடத்தை ஜெபித்துக் கொள்ளுகிறேன். உங்களுடைய வீடு வாசல்கள், உங்களுடைய இருப்பிடங்கள், உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். அதே போல் நீங்களும் என்னோட தொடர்ந்து வன்னிமலத்தில் யூடியூப்பை பயணிகள். உங்களுடைய ஆதரவை தாருங்கள், பெல் பட்டனை அமர்த்துங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அதே போல் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் அன்பு அன்ற நன்றி. வணக்கம் நண்பர்.